நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனலிசிங்கில் என்ன சொன்னோம், இன்றைய தினம் மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பீரி இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன சொல்ல வருது, மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சா, நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வச்சுருக்கு, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் ஜோனை மார்க்கெட் கிராஸ் பண்ணியிருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டு திரும்பிடுச்சா, எது இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சென்செக்ஸையும் பார்த்துடலாம். கோல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம கோல்டு 47,000 ரூபா இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இன்றைய தினம் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா 72,000 ரூபா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,000 கோல்டோட ரேட்டு ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 25,000 கோல்டோட ரேட்டு ஏறி இருக்குது. இது நம்ம அப்போதைக்கு என்ன சொல்லியிருந்தோம், அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். இப்போதைக்கு நெஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன லெவல் பார்த்திங்கன்னா 23,865 அப்படிங்கிற ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். இந்த மேஜிக் லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு நல்லாவே ஒரு புல்லிஷ் கேண்டில் கூட ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு குட் சைனை கொடுத்துருக்கு. சரிங்களா, இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்ததுன்னா 24,359 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, தென் 24,768 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே நம்ம ஃபிப்னாசி லெவலை வச்சு ட்ராப் பண்ணியிருக்கோம். இதை வீக்லி அனலிசிங்கில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். வீடியோவை பார்க்காத நண்பர்கள் வீக்லி அனலிசிங் வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இனிமேல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஜோன் பார்த்திங்கன்னா இந்த ஜோன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஜோனு தான் மார்க்கெட்டுக்கு இனிமேல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை நான் ஒரு எல்லோ ஜோனாக மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இந்த எல்லோ ஜோன் தான் மார்க்கெட்டுக்கு இனிமேல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,600 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,400 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,054 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க நண்பர்களே. தென் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நேற்று எதுனா நம்ம வீக்லி அனலிசிங்கில் சொல்லியிருந்தோம் 53,591 அப்படிங்கிற லெவலு, இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. 54,392 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 55,410 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த லெவல் 54,810 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குன்னு சொன்னோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட்டை பாருங்கள், நம்ம சொன்ன 54,796 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம சொன்ன 55,420 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட்டை எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்கு. நம்ம சொன்ன இந்த ரெண்டு லெவலும் எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம முடிஞ்ச லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம். நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த லெவலில் பார்த்துக்கோங்க. இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸும் எடுத்திருக்கு அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 56,535 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 57,329 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 54,822 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 54,379 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் நம்ம பேங்க் நிஃப்டியில் சொன்னால் போல் இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொன்னால் அந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துகிட்டு இருக்குது. இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80,719 அப்படிங்கிற லெவல் ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 81,759 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 83,253 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
ஓகேங்களா. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் தான் நல்ல சப்போர்ட்டு. 78,721 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 77,182 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. தென் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 75,938 76,000 அப்படிங்கிற லெவல் தான் வந்து சென்செக்ஸுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாளைய தினம் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கோல்டோட வீடியோவை நான் இந்த வீடியோட இறுதியில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம். 79,400 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80,000 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 79,000த்துலேயும் எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மேக்ஸிமம் நாளைய தினம் ஓப்பன் ஆகும்போது வந்து பாருங்கள் 80,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகுது அப்படின்னா 80,000 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து முடிவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் நண்பர்களே. சரிங்களா. இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு எவரி 500 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 79,500 வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 80,000 அப்படிங்கிற லெவல் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாரி தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குது. அதே போல் 79,000 அப்படிங்கிற லெவல் தான் வந்து சப்போர்ட் அப்படிங்கிற மாரி காமிச்சிக்கிட்டு இருக்குது. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 78,500 அப்படிங்கிற லெவல் தான் வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாரி காமிச்சிக்கிட்டு இருக்குது. எவ்ரி 500 பாயிண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் வந்து எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்னா 40 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், 11 ஸ்டாக் தான் வந்து நெகட்டிவ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பாரதி ஏர்டெல், அதானி ஏசியன் பெயிண்ட்டு இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ். பாக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மேலே வந்திருக்கு. தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய 12 ஸ்டாக்குமே வந்து நல்ல பாசிட்டிவில் இருந்திருக்கு. ஒரு ஸ்டாக்கு கூட நெகட்டிவ் கிடையாது. சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 24 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், வெறும் 6 ஸ்டாக் வந்து தான் நெகட்டிவ். சரிங்களா. ஓகே, இதெல்லாம் விட்டுடுவோம். நம்ம வந்து ஒரு கோல்டை பற்றி ஒரு வீடியோ வந்து எப்போ போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த 4-5 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போதைக்கு என்ன லெவல்ஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். லெவல்லேருந்து இப்போ கோல்டோட நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 ரூபா ஒரு பவுன் விற்கிது. சரிங்களா. அந்த லெவலுக்கு இருக்குது. இப்போதைக்கு கோல்டு வந்து அக்குமுலேட் பண்ணலாமா, ரொம்ப ஹையில் இருக்க விழுந்துருமா, நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோல்டு வந்து விழுந்துருமா சார், இந்த இடத்துல வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து பாருங்கள், நம்ம அனலைஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். மார்க்கெட் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, இந்த ரேஞ்சில் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த் இருக்கும் அந்த வீடியோ போட்டு. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போதைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 47,000 அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. அங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம டார்கெட் வந்து எந்தெந்த ரேஞ்சு அப்படின்னு நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா $2,500 ஒரு ரேஞ்சு ஒன்று சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா $3,000 வந்து சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்துங்க நம்ம சொன்ன டார்கெட்டில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு. ஒரு டைம் விக்கை மட்டும் வச்சுட்டு போயிடுச்சு, அகைன் ஒரு டைம் விக்கை வச்சுருப்போம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. 5,000 வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு 7 இயர்ஸில் 70,000 to 75,000 வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத கோல்டு வந்து 7 இயர்ஸில் 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது வந்து ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 72,000 வந்து ரீச் பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து. நம்ம அனலைசிங் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது கோல்டில் வந்து பாருங்கள். அதற்காக தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம். இப்போ கோல்டோட இப்போ உள்ள கரண்ட் சார்ட்டையும் நான் வந்து காமிக்கிறேன். எந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ கோல்டு வந்து இன்றைக்கி கூட வந்து பாருங்கள் 3% கோல்டு வந்து அப்பு. நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா $3,000 வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் வச்சு காமிக்கிறேன். எந்த ரேஞ்சில் வந்து நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல வீடியோ வந்து நம்ம அனலைஸ் பண்ணி காமிச்சிருந்தோம்.
இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ட்ரா பண்ணி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல தான் வீடியோ போட்டிருந்தேன். இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா $2200, இந்த இடத்துல $2150 கிட்டத்தட்ட $3430 இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா $1200. இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 72,300 நம்ம சொன்ன இடம் வந்து பார்த்திங்கன்னா 48,000, கிட்டத்தட்ட 25,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மந்த்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 47,000 இருக்கிற கோல்டு எவ்வளோ கிட்டத்தட்ட 50% 60% கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? கோல்டை வந்து நம்ம அப்போவே அந்த வீடியோவை யாரையாவது பார்த்துட்டு அக்குமுலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அந்த இந்த வீடியோவோட இறுதியில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். யாராவது அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு வந்து நம்ம அப்போவே எந்த அளவுக்கு வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத. சரிங்களா? நான்லாம் வந்து கோல்டு பீஸில் வந்து அப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்குமே நல்லா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? எத்தனை பேர் வந்து கோல்டில் வந்து அப்போதைக்கு அக்குமுலேட் பண்ணீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இன்னுமே வந்து கோல்டு வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டோட ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா அதற்காக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்து கோல்டை பற்றி வேணும் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதற்காக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சரிங்களா நண்பர்களே? நீங்களும் இதே போல் கோல்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டாக இருக்கட்டும், எதெல்லாம் பற்றி நீங்கள் அனலைஸ் இப்போ ஓனாக வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓனாகவே ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க. நான் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அந்த கிளாஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் ஓனாகவே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அதற்கும் வந்து நான் வந்து கைட் பண்ணுறேன். ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.